Exercise 10.2ல first sum பார்க்கலாம். நமக்கு f of x equal to x minus of 3 sin x கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இங்க y கொடுத்திருந்தாலும் சரி or f of x கொடுத்திருந்தாலும் சரி நமக்கு ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இப்போ நம்ம y ன்னு கொடுத்தா இங்க நம்ம என்ன பண்ணணும்னா dy by dx கண்டுபிடிக்கணும் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது. அதே வந்துட்டு இப்போ f of x ன்னு கொடுத்தா இதை வந்து f dash of x ன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ f dashனாலும் dy by dxனாலும் நமக்கு சேம் மீனிங் தான். ஓகே, இங்க நமக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கான ஃபார்முலாஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? இத f dash of x பண்ணணும் அப்படின்னா இங்க நமக்கு தனித்தனியா தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்குமே நமக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. இப்போ d by dx இன்ட்டு x மைனஸ் ஆஃப் 3 வந்து நமக்கு என்னது கான்ஸ்டன்ட். இங்க d by dx தனியா எடுத்துக்கலாம் sin x. ஓகேவா? கான்ஸ்டன்ட் வந்து மல்டிப்ளிகேஷன்ல வந்தா நமக்கு இது கூடவே எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. sin x க்கு ஃபார்முலாஸ் இருக்கு. எக்ஸுக்கு எக்ஸ்னா எக்ஸ் பவர் n ஃபார்மேட். பவர்ஸ் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். நம்மளோட ஃபார்முலாஸ் டி பை டிஎக்ஸ் எக்ஸ் பவர் n. இதுக்கு பண்ணா நமக்கு என்ன வரும்னா n இன்ட்டு எக்ஸ் n மைனஸ் 1ன்றது வரும். நெக்ஸ்ட் டி பை டிஎக்ஸ் சைன் எக்ஸ் பண்ணா நமக்கு என்ன வரும் காஸ் எக்ஸ். இது ஆல்ரெடி நம்ம அந்த ஃபார்முலா லிஸ்ட்ல இருந்து படிச்சிருப்போம் ஃபுல்லாவே. இந்த ஃபார்முலாஸ் இங்க எழுதணும்னா எழுதிக்கலாம், இல்ல நான் டைரக்டா போடுறனாலும் ஓகே. ஓகேவா? இப்போ நம்ம இதை பண்ணா நமக்கு என்ன வரும் எக்ஸ் பவர் n ஃபார்மேட்ல இருக்கா. இப்போ எக்ஸ் 1 வந்து முன்னாடி வரும். எதுவுமே பவர்ல இல்லைன்னா 1 இருக்கிற அர்த்தம். எக்ஸ் 1 மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் 3 சைன் எக்ஸ் அப்பனா நமக்கு என்ன வரும் காஸ் எக்ஸ். இப்போ எனிதிங் பவர் 0 1 மைனஸ் 1 வந்து 0வா. எனிதிங் பவர் வந்து 0 வந்து 1 மைனஸ் ஆஃப் 3 cos x. இது வந்து நமக்கு f dash of x. இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் போட்டுக்கணும். y கொடுத்தா dy by dx, f of x ஆர் வேற என்ன ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்களோ அதை பேஸ் நம்ம இங்க என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ஓகேவா?